எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு ராசி பலன் நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்பை தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது 12 ராசி மற்றும் லக்னங்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலையோட எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவதா ஆவணி மாத பலன்கள் 12 ராசிக்கும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 2 நாள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 1/8/2026. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கு சூலம், கிழக்கு திசை நோக்கி போறவங்க ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் தடைபடாது. ஓகேங்களா? இன்றைய திதி திருதிய திதி, நட்சத்திரம் சதய நட்சத்திரம், யோகம் சோபன நாம யோகம், கரணம் பத்திரை கரணம், சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சந்திர பகவான், மீன ராசியில் சனி பகவான். முதல்ல இப்போதான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் மட்டும் வாங்கிக்கிங்க. உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 100 நாளில் உங்களுக்கு அது நடக்கும், நம்பிக்கையோடு செஞ்சா. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மார்க்கர் வாங்கிங்க. உங்களோட ராசி அல்லது லக்னம் எது தெரிஞ்சாலும் போதும், ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ராசிக்கு அல்லது உங்கள் லக்னத்துக்கு சொல்லக்கூடிய நம்பர், ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதணும். அவ்வளோதான். இந்த மாதிரி மணிக்கட்டில் எழுதணும். இப்படி நம்ம எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்க வேணுமா, உங்கள் குழந்தைக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, முடியலையா, உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான நம்பரை எழுதுங்க. உங்கள் பையனோ அல்லது உங்கள் பொண்ணோட ராசிக்கு உள்ள நம்பரை எழுதக்கூடாது, உங்களோட நம்பர், பேரண்ட்ஸ். ஓகேங்களா? அப்பா அம்மா அவங்க ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு உண்டான நம்பரை என் பையனுக்கு திருமணம் நடக்கணும், நன்றி இறைவா, அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை சொன்னாவே போதும். டெய்லி நம்பர் மாறும், ஆனால் உங்களோட கோரிக்கை மாற்றக்கூடாது. ஓகேங்களா? 100 நாளில் கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள் நிறைவேறும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும், இடமாற்றம் வேணும், நிலம் விற்க வேண்டும். ஓகேங்களா? கொடுத்த பணம் திரும்ப வரணும், ப்ரொமோஷன் வேணும். இது மாதிரி உங்களுக்கு எந்த கனவாக இருந்தாலும் சரி, உடம்புல நோய் நொடி இருக்குதுங்களா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் சொல்லணும், நெகட்டிவாக சொல்லவே கூடாது. என் குழந்தை எக்ஸாமில் பாஸ் ஆகணும், என் குழந்தை வெளிநாட்டுக்கு போகணும், இது மாதிரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு 100 நாளில் நடத்தி கொடுக்கும், நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்திருந்தால் இன்று நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 84 84. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 95 95. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 29 29. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04 04. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 32 32. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 37 37. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 64 64. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 72 72. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 41 41. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தால் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 97 97.
மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 74 இது எல்லாம் காமனான ராஜநிலை அதிர்ஷ்டமான எண்கள். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் நீங்க பயன்படுத்துறீங்களா? செல்போன்ல இருக்குதுங்களா? அல்லது பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்களா? வாகனத்துல இருக்குதா? இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுமா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக குரு காணிக்கை பெற்று தான் உங்களுக்கு வந்து எல்லாமே எடுத்துரைக்கப்படும். ஓகேங்களா? நம்ம அடுத்தது பார்க்கறது 12 ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் வந்து பார்க்க போறோம். இந்த ஆவணி மாதத்துல வந்து சுக்கிரன் பயிற்சி ஆகுறாங்க தன்னோட சொந்த வீட்டுக்கு. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க. அந்த ஆவணி மாதத்துல செவ்வாய் வந்து மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் 3ல வந்து பயணம் செய்கிறாங்க. ஓகேங்களா? ராகுவோட சாரத்தில் பயணம் செய்கிறாங்க. அதனால வந்து கவனமாக தான் பயணம் செய்ய வேண்டும். வண்டி வாகனத்தில் போகிறவங்க மேசராசியில் அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் வாகனத்தில். அதே மாதிரி உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது நிச்சயமாக நடைபெறும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் சில பேர்த்துக்கு தேவைன்னா இடமாற்றம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் மூத்த சகோதர சகோதரி மேலே ரொம்ப அன்பு பாசமாக இருப்பீங்க. ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே விஷயம், 12 ராசிக்கும் எம்எல்எம் கான்செப்டில் போகக்கூடாது. நம்ம கடந்த ஒரு வருஷமாக சொல்லிட்டு வரோம், எம்எல்எம் கான்செப்டில் யாரெல்லாம் வந்து பணத்தை போடுறாங்களோ அவங்க பணம் எல்லாம் போயிடும். ஏன்னா ராகு வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறாரு. அதனால் நிச்சயமாக இந்த எம்எல்எம் பண்ணுறது, பணம் 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா தரேன், 2 ரூபா கொடுத்தா 4 ரூபா. இப்போ பாருங்கள் சேலத்திற்குள்ள ஒரு கம்பெனி வந்து மாட்டிக்கிச்சு 800 கோடியா. அது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து வரப்போகுது இந்த 6 மாசத்துக்குள்ளார. ஏன்னா இந்த ராகு வந்து பேராசைக்காரன். அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11 வந்து மேசத்துக்கு வந்து பாதகம். அப்ப நிச்சயமாக இந்த ஒரு வருஷம் யாரெல்லாம் பணம் போட்டீங்களோ அவங்க பணம் எல்லாமே கொஞ்சம் இழப்பு வந்து கண்டிப்பாக நடக்கும். முன்னெச்சரிக்கை தேவை. மேற்கொண்டு வேற ஆட்களையும் சேர்த்து சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து மேசராசியில பிறந்த மாணவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஞாபக மறதிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து போட்டித் தேர்வில் எழுதுறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து டிகிரி படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக படித்தா அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிடலாம். ஆவணி மாதத்துல இருந்து எக்ஸாம் வரப்போகிறதில்ல. அதனால ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து மேசராசியில பிறந்தவங்களுக்கு வருமானமும் குடும்பம் எப்படி இருக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். 2ஆம் இடம் தான் குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. இந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரன் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா நீசம் 6ஆம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் வருமானத்துல வந்து ஒரு 40 நாள் உங்களுக்கு தடையா தான் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் ஆவணி 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி தான் வந்து சுக்கிரன் வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யோகம் தான். கடந்த ஒரு 40 நாளா வந்து கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். காரணம் இல்லாமல் சண்டைகள்லாம் வரும். மற்றவங்களால உங்க குடும்பத்துக்கு வந்து சில பிரச்சனைகளை வந்து வந்து சேர்ந்திருக்கும். கொஞ்சம் கஷ்டத்தை வந்து நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சுற்றத்தார் அனைவரும் விரோதிகளாக மாறி இருப்பாங்க. ஓகே, அடுத்தது 3வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இளைய சகோதரன், தம்பி, தங்கை, மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? இப்போ 3ல வந்து உங்களோட ராசிநாதன் பயணம் செய்கிறாரு செவ்வாய். இந்த 3ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல கடகம் வீட்டில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களோட தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அல்லது மாமனார் திருமணமானவங்களுக்கு கொஞ்சம் பேச்சில் வந்து அவங்களுக்கு கோபகுணம் இருக்கும். மற்றவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் புண்படுற மாதிரி தான் பேசுவாங்க. மனசுக்குள்ளார எதுவும் இருக்காது. அப்படியே ஓப்பனாக எல்லாம் பேசிடுவாங்க. அதனால மற்றவங்க சங்கடப்படுவாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி அமைப்பில் வந்து இந்த ஒரு 40-45 நாள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? இருந்தாலும் உங்கள் தம்பி தங்கச்சி பேசுறது வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக எடுத்து சொல்லுங்க. இல்லை அவங்களுக்கு வந்து பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவங்களுக்கு வந்து என்னன்னா சரியான காசு பணம் சம்பாதிக்க முடியலையே, மற்றவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்க இல்லையே. மற்றபடி வெறும் மனசுக்குள்ள வந்து ஒரு வஞ்சனம் இல்லாம தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் பொருள் தேடி அலையணும். ஓவர் டைம் அதிகமாக கிடைக்குமா, அதிகமாக சம்பாதிக்கலாம், அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக வரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா கேதும் பார்க்கறதுனால ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விரக்தி சம்பந்தப்பட்ட மனப்பான்மையில் வந்து இருப்பாங்க. அடுத்தது 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். மேசராசிக்கு 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடியது. அங்கே குருவும் புதன் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. குரு வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு வந்து அங்கே தான் இருக்க போறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு பகவான்ங்கிறது 6ஆம் அதிபதியாக வராங்க அவங்களுக்கு. அதில் இருக்கிறனால கொஞ்சம் தாயோட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். அவங்க யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்கள் அம்மா உங்களுக்கு தெரியாமல் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போகிறதா இருந்தால்
கன்ஃபார்ம்டாக சொல்லிடுங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி வரைக்காச்சும் கொஞ்சம் யாருக்கும் வந்து கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா புதன் வந்து அப்போதான் வந்து சிம்ம ராசிக்கு போகிறாங்க. இப்போ 30-35 நாளுக்குள்ளார சீட்டு எம்எல்எம் இது மாதிரி ஏதாச்சும் போயிருந்தா கூட சிக்கல் தான். அடுத்தவங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணிருந்தாலும் அதுலேயும் சிக்கல் தான் சந்திப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்போ பயன்படுத்தக்கூடிய சோப்பு, பவுட்ரு, சென்ட்டு இதெல்லாம் பிராண்டு மாறக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால கூட உடம்புல வந்து அலர்ஜிங்கிற வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. வாக்கு வன்மை நல்லா இருக்கும். அவங்க சொல்ற சொல் வந்து நிச்சயமாக பலிக்கும். கனவுகள் அதிகமாக வந்து சேரும். ஓகேங்களா? கனவு ஏதாவது தூங்குனாவே கனவு அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க. நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களோட தாய்க்கு வந்து கொடுக்கும். ஓகே. அடுத்தது வீடு வாசல் வாங்கலாமா மேசராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நிச்சயமாக வாங்கலாம், கிடைக்கும். அந்த அமைப்பு வந்து யோகம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அதனால வாங்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக உண்டு. இந்த ஆவணி மாதம் முயற்சி செய்யலாம். குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? மேசராசியில் திருமணமாகி உங்களோட குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் கேதுவும் இருக்கிறாங்க. நல்ல ஒரு வலுவான அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் ஆட்சி பலம் பெறாங்க. அப்போ உங்களோட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற முடிவு தன்னோட பேச்சு எல்லாம் அற்புதம் சொல்லி ஆணித்தரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆதரவு கிடைக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து புகழ் பெறக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து கிடைக்கும். இந்த ஆவணி மாதத்தில் வந்து ஏதாவது வந்து ஸ்கூலில் வந்து காம்படிஷன் அந்த மாதிரி நடக்குது. இப்போ வந்து சுதந்திர தினம் வருது. அதுக்காண்டி கூட அவங்களுக்கு வந்து ஒரு மாறுவேட போட்டி இந்த மாதிரி விஷயத்துல கலந்துக்கிட்டோ பிரைஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அங்கே கேதுவும் இருக்கனால சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் விரக்தியும் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஓகேங்களா? மற்றபடி வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருப்பாங்க. சரி சார், இப்போ மேசராசி குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வரும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் சூரியன் வந்து ஆட்சி பலன் பெறாரு. அதனால வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது அரசியல் 5ஆம் இடம் தான். அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஏன்னா சூரியன் ஆட்சி பலம் பெற்றுட்டாங்க. பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மேசராசியில். அதே மாதிரி அவங்க தப்பு செஞ்சாலும் சரி நன்மை செஞ்சாலும் சரி உலகத்துக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டும். ஓகேங்களா? சூரியன்கிறது வெளிச்சம். அதனால ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் தப்பு செஞ்சாலும் மாட்டிக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. அதனால கவனமாக இருக்க வேண்டும். இதோட தொடர்ச்சியை வந்து நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் இதை பற்றி நாளைக்கு வந்து டீட்டெயில்டாக ஒன்றும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நவகரங்களும் வழிகாட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.